Hi students, welcome to Elite. So நம்ம 2026க்கான மேக்ஸ் எக்ஸாம் இப்போ வந்து நெருக்கிட்டோம். ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக எப்படி மார்க் வாங்குறது, எதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாப்பா ஈஸியான சாப்டர், அதாவது 1, 2, 3, 12 இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 5, 6ல் 5 மார்க் முடிச்சிருங்க, 10.8ல் 5 மார்க் முடிச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு பாஸ் ஆக பயமாக இருக்குது, நான் என்னென்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 50% மார்க் வாங்கணும்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சலாம்னா ஓரளவுக்கு ஒரு ஹோப் வந்துடலாம், 50% வந்து நமக்கு என்ன செஞ்சிடும், கவர் ஆயிடும். சரி, அடுத்து நான் வந்து ஒரு 70 எய்ம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஸ்டேஜ், அதாவது 4th சாப்டர் 8, 7, 9 இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 90, 95+ சென்டம் வந்து பண்ணுறப்ப 10, 11 கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒரு வெயிட்டேஜாக மார்க் வந்து என்ன செஞ்சே வரலாம், ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். சரி, இதில் என்னென்ன நான் பார்க்கணும் அப்படின்றதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2026 மேக்ஸுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லா பார்த்துக்கோ, 100% நம்ம இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான ஒவ்வொரு சம்ஸையும் நான் மெதுவாக வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 2 மார்க்கு கண்டிப்பாக செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டரு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3rd சாப்டர் நல்லா பார்த்துக்கோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 6th சாப்டர்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. 5, 4லாம் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் அட்லீஸ்ட் இதில் இருக்கிறது இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 7, 8, 9 இதெல்லாம் மேக்ஸிமம் செகண்ட் ஒன் பார்த்துருக்க மாட்டோம், பட் இருந்தாலும் பார்த்துருந்தா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ரெண்டுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ 12th சாப்டர் 100% நல்லா பார்த்துக்கோப்பா. 10, 11 வந்து பார்த்துருந்தா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே 2 மார்க்ஸுக்கு தேவையான கொஸ்டின்ஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பொறுமையாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸோ 2026க்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2 100% நல்லா பார்த்துடணும், 3 நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம்ஸு. ஓகேவா? 4th சாப்டர் பார்த்துருந்தா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் 100% ரொம்ப இம்பார்ட்டன்ட், 3 மார்க்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th சாப்டர், 9th சாப்டர் அண்ட் 10th சாப்டர் இதில் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருந்தீங்கன்னா அந்த சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, கொடுத்துருக்க சம்ஸையும் நல்லா போட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12th சாப்டர் 100% பார்த்துருக்கணும், கண்டிப்பாக பார்த்துக்கோ, ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. இந்த 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd, 5, 6, 10.8, 12 இது 100% இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் இருக்கிறது நல்லா பார்த்து வச்சுக்கோ. இது போக தான் அந்த 8th சாப்டர், 7th சாப்டர் இது எல்லாமே கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் கொடுத்துருக்க சம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வரக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருக்கிறத கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிட்டேனாலே கொஞ்சம் ஈஸியாக என்ன செஞ்சலாம், மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இதில் இருக்க சம்ஸை மட்டும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12th சாப்டர் 10.8, 10.8ல என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்கேனோ அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. மிச்ச சம்ஸ் எல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி பார்த்துருக்கீங்கன்னா ஒரு தடவை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 100% நம்மளால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 5, 6, 10.8 அண்ட் 12 இதை மறந்துடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நம்ம பாஸ் பண்ணணும் லாஸ்ட் மூமெண்ட்டில் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரு 50 to 60% வாங்குறதுக்கு தேவையான சாப்டர்ஸ் தான் இது. ஸோ இதை நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.